காய்ஸ், வெல்கம் டு சீனி மிட்டாய். என்ன வருஷம் முடிய போது, என்னென்ன ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க, நீங்க பட்ட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு ஹாப்பினஸ் கூட பேசியிருப்பீங்க. வாட் எவர். இன்னைக்கு நான் வந்து ஒரு டாபிக் பத்தி பேச போறது கிடையாது, எந்த ஒரு டாபிக் பத்தியும் பேச போறது கிடையாது. சரி, சும்மா பேசலாம். ஏன்னா வந்து அடுத்த வருஷம் நீங்க போறீங்க, எல்லாருமே அடுத்த வருஷத்துக்குள்ள போறோம். ஸோ அந்த வருஷத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அப்ட்ராக்ட் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசவே ஆரம்பிச்சேன். ஒன்றும் இல்லை, எப்பயும் எல்லா எபிசோட்லையும் நான் சொல்கிற மாதிரி தான், ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அது ஒன்று தான். ஏன்னா அது ஒன்று தான் நம்மளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகும். எங்கேயாச்சும் கிடையாது, எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். அது நல்ல ஒரு இடமா தான் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு நாளும் ஒரு ஹோப்போட ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். எதையுமே நான் வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நான் வந்து சும்மா பேசுறது கிடையாது. அதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட்டே. மட்டும் இல்லாமல் போன வருஷம் ஐ மீன் 2024 வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்தேன். பட் அதில் வந்து பாதி வந்து பண்ணினேன், பாதி பண்ணலை. அது வந்து என்னன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா வந்து ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அதை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு தானே பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் ரெசல்யூஷன்ஸ் எடுங்க, அதை என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், கன்சிஸ்டன்சி. அதை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிற ரெசல்யூஷன்ஸை கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கான நாளாக வரும். வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அடுத்த வருஷம் நீங்கள் ஹாப்பியாக மட்டும் இருப்பீங்க அப்படின்னு. கண்டிப்பாக கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் வர்ற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து அதுக்கூடிய தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கும், அதிகமாகவே இருக்கும். இந்த வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷம் இருக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். ஹாப்பியாக இருங்க, எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக எடுங்க. அதே விஷயத்தில் நான் ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நெகட்டிவையுமே யோசிக்கணும். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாசிட்டிவாகவே மட்டும் திங்க் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் அந்த நெகட்டிவ்னஸையும் யோசிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதை பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்னன்னா, இந்த புக் ரீடிங் மட்டும் விட்டுறாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுறேனோ அவங்கக்கிட்ட நான் வந்து மோஸ்ட்லி சொல்கிறது, புக் நிறையா ரீட் பண்ணுங்கள். புக்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நிறையா கோட்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன், யாரோ சொன்ன மாதிரி கேட்டிருக்கேன். பட் அது உண்மையிலே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா புக்ஸை தவிர மிச்சம் எதுவும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜை கொடுக்கறது இல்லை. இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் ஃபோனு அது இதுன்னு யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு டைம் இருக்கட்டும். ஆனால் அதையும் தாண்டி புக்ஸுன்றது வந்து அது பயங்கரமான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு விஷயம். அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும். அது வந்து செல்ஃப் லேர்னிங்னு சொல்வேன் நான். நம்ம புக் ரீட் பண்ணுறதுல வந்து நிறைய செல்ஃப் லேர்னிங் வந்து பெஸ்ட்டு. அடுத்தவங்க சொல்லி கேட்குறத விட நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் அதுதான் நிலச்சி நிற்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வருஷம் நம்மளோட சீனி மிட்டாய் பாட்காஸ்ட்டில் வந்து முக்கால்வாசி வந்து புக்ஸ் ரிவ்யூ நிறையா கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா நான் ரெசல்யூஷனில் அதுவும் ஒன்று சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்லிட்டேன். நிறையா புக் ரிவ்யூ வரும். உங்களுக்கு எந்த மாதிரி புக்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், எந்த ஜான்ரன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்றாப்பில் ரீட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் கன்வே பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்ல வருஷமாக தான் அமையும். வாட் எவர் இட் இஸ், என்ன கஷ்டங்கள் என்ன ஹாப்பினஸ் எது வந்தாலுமே நம்ம எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் கடந்து போய் ஒரு ஹாப்பினஸ்க்கு நம்ம கண்டிப்பாக போகும்னு நான் வந்து ரொம்பவே நம்புகிறேன். இந்த எபிசோடில் எத்தனை நம்புறேன்னு சொல்லி எல்லாமே நம்பிக்கை தாங்க, எல்லாமே ஹோப்பு தான். அதை ஏன் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஹோப்பை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. பி ஹோப்ஃபுல். அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது. இந்த சின்ன சின்ன அப்ட்ராக்ட்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களோட ரெசல்யூஷனோட இதையும் கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் நம்மளோட சீனி மிட்டாயில் என்னென்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணணுன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஐடியாஸ் வந்து எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த வருஷம் நம்ம பண்ணணும், ஒரு பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் இதை விட கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அதை விட முக்கியமானது கன்சிஸ்டன்சி, அதோட பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதெல்லாம் கேப்லாம் விடாமல் கண்டினியூஸாக நான் வந்து என்னோட இதை கொடுத்துட்டே இருக்கிறேன் நான். நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இனிய புத்தாண்டு சீனி மிட்டாய் நண்பர்களே, எல்லாருக்குமே நன்றிகள். நீங்கள் வந்து இந்த வருஷம் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க உங்களோட இதை கேட்டப்போ, அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருந்தீங்க. அது என்னை வந்து நிறையவே மோட்டிவேட் பண்ணுச்சு. எனக்கு வந்து கம்மியான ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே அந்த 2-3 ஃபாலோவர்ஸுமே வந்து எனக்கான வந்து என்னோட விஷயத்தை, நான் சொல்கிற விஷயத்த ரொம்ப உன்னிப்பாக கேட்டு அதுக்கு ரிவ்யூ சொல்கிறப்போ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க.
அடுத்த வருஷம் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? இதுவரை இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் லவ் யூ ஆல். 2025 நாம் தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நான் உங்க சீனி மிட்டாய்.